நீங்க இப்போ 12th படிக்கிறீங்களா? இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு காலேஜ் போற வயசுல பசங்க இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். 90s கிட்ஸ் நெறைய பேர்கிட்ட இந்த டயலாக் நம்மளால கேட்க முடியும். ஏன் நம்மளே கூட இந்த டயலாக் பல டைம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆமா. நான் படிச்ச படிப்புக்கும், நான் வேலை பார்க்கறதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேரு படிச்ச படிப்புக்கு அப்புறமா ஏதோ ஒரு வேலைய அவங்களுக்கு பிடிச்சதுனால அவங்க பேஷனேட்டா பண்ணிட்டு இருக்கலாம். பட் சில பேர் படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கலையேன்ற கவலையோட பண்ணிட்டு இருக்கலாம். பட் இனிமே அந்த கவலை வேண்டாம். நீங்க என்ன படிச்சா உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும்? அத இன்ட்ரஸ்டிங்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எந்தெந்த காலேஜ்லலாம் படிக்கலாம்? அதுக்கு என்னென்னலாம் ஸ்காலர்ஷிப் இருக்கு? அப்படிங்கிறது தான் நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறோம். 6th to 12th நீங்க கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒரு தகுதியே போதும். மெடிக்கல் காலேஜில் நீங்கள் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாகவே மெடிக்கல் படிக்கலாம். நீட் எக்ஸாம்க்காக கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதில் பாஸ் பண்ணாமல் இருக்கவங்க எல்லாருக்குமே நீட் மட்டும்தான் மெடிக்கலுக்கான ஒரே வழி இல்லைங்க. நீட் எழுதாமையே மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய ஜாப் இருக்குது. மெடிக்கல் பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தோம். அதே மாதிரி ஐஐடி, என்ஐடி, ஐஐஐடியில் தான் படிப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்க பசங்களுக்காக 2024 விட 2025ல் 400 சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பெண்களுக்கு அதில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ 2026லையும் இதை அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இதிலெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த கட் ஆஃப் எடுத்தால் கண்டிப்பாக உங்களோட கனவு நிறைவேறும். யூனிவர்சிட்டி சைட்லேருந்து நியூவாக வர அப்டேட்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறமா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே என்னோட லிங்க்டின் பேஜில் உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கும். நியூஸ் லெட்டர் கூட எழுதியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட், பர்பஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி நம்மளோட லைஃப்க்கு வேல்யூ சேர்க்குற எஜுகேஷனில் என்னென்னலாம் நம்ம படிக்கலாம், அதை எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்க்குறது தான் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வினோதி ரவிக்கண்ணன் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.